ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மிக்சர் பண்ண போகிறோம் வீட்லேயே. அதுக்காக 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் பச்சரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு 3 கரண்டி அளவுக்கு சூடு பண்ண எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணும். முறுக்கு மாவு பிசைகிற மாதிரி இப்போது இதை நல்லா பிசைஞ்சிக்கணும். இது ஓம்பொடி அச்சு, அந்த அச்சில் தான் இந்த மாவு நல்லா பிசைஞ்சு முறுக்கு பிழிகிற மாதிரி இந்த அச்சியை வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். இப்போ மாவு நல்லா உருட்டி நான் இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் வானல் வச்சு எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். இப்போ சூடு பண்ணிவிட்டு இப்போ இந்த முறுக்கு ஓம்பொடியை இப்போ நான் இதில் புழிஞ்சிக்கிறேன். இது மாதிரி புழிஞ்சிக்கணும். இப்போ நல்லா புழிஞ்சிட்டேன். இது சின்ன அச்சில் நம்ம போடுறதுனால சீக்கிரமாக வெந்துடும். இப்போ அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்கும், நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்படியே இருக்கிற எல்லா மாவுமே பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போது நான் ஒரு பவுல் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அந்த வேர்க்கடலையே இதே எண்ணெயிலே நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை எடுத்துட்டேன். இப்போ 1 கப் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். அதையும் இது மாதிரி பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ இதையும் எடுத்துகிட்டு 1 கப் முந்திரி, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் பாதாம் எடுத்துருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். பாதாமையும் நல்லா பொரித்து எடுத்துகிட்டு பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு பூண்டு, அதையும் இதோட பொரித்து எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு கருவேப்பிலை, இதையும் நல்லா பொரிச்சிடணும். இப்போது ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கேன் இந்த ஓம்பொடியை நல்லா பொடிச்சிக்கணும். இது மாதிரி நல்லா பொடிச்சிட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மறுபடியும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம இது வறுத்து வச்சுருக்கிற எல்லாமே இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். வேர்க்கடலை, கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாமே இதோட சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இவ்வளோதாங்க. நம்ம வீட்லேயே இதை ட்ரை பண்ணி செஞ்சோம்னா இன்னும் கடையில் வாங்குறத விட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.